இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2வது டைம் வந்து மருந்தடிச்சோம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 6:30க்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சமைச்சிட்டு சுரக்கெல்லாம் செஞ்சுருந்தேன். ரசம், காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு எல்லாமே சேர்த்து செஞ்சுருந்தேன். எல்லாம் எடுத்துக்கிட்டு 6:30க்கெல்லாம் கிளம்பியாச்சு. வீட்லேருந்து கொல்லைக்கு போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். வீட்லேருந்து கிளம்பிட்டோம். ஒரு பாப்பா வந்து லீவு போட்டாங்க ஸ்கூலுக்கு. மருந்தடிக்கிறத பார்க்குறதுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் மருந்தடிக்கிறத காட்டணுன்னே லீவ் போட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு கூட்டிகிட்டு போனேன் மருந்தடிக்கிறத காட்டுறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மருந்தடிக்கும் போதே வரேன்னு சொன்னாங்க. கூட்டுரு போல் ரொம்ப குளிராக, ஜனவரி மாதம் குளிராக இருந்துச்சுன்னு கூட்டுரு போல். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல குளிர். காலையில் எழுந்துச்சி சமைக்கும் போதே செம்ம வேர்த்தெல்லாம் ஊற்றுச்சு. அப்படியே ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. பனி இருந்துச்சு, ஆனால் ரொம்ப அதிகமாக குளிரெல்லாம் இல்லை, ரொம்ப குளிரெல்லாம் இல்லை. போகும்போதே இந்த சூரியனெல்லாம் பார்த்துட்டு போனோம். அழகாக இருந்துச்சு. 6:30க்கு மேலே அந்த கொல்லைக்கு போகிறது வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்படி கொல்லைக்கு போகிறோம். ஒரு 3 வருஷமாக கொல்லைக்கெலாம் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சிலாம் போனதில்லை. இப்போ தான் போகிறோம். அது ரொம்ப நாள் கழித்து போகிறதும் அப்படியே ரொம்ப புதுசாக சூப்பராக இருந்துச்சு. இந்த சூரியனை பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. அதோட கொல்லையில் இருக்கிற சத்தம், குருவி சத்தம் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து வேறு மருந்து அடித்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து முந்திரிலாம் ஒரே டைமில் பூக்கணுங்கிறதுக்காக அடிப்பாங்களாம். 2வது டைம் வந்து பிஞ்சு வந்ததுக்கப்புறம் பிஞ்சு வந்து காயாக இருக்கணும், கொட்டாத இருக்கணுங்கிறதுக்காக அடிப்பாங்க. நிறையா பிஞ்சு வரணும் அப்படின்ட்டு ஒரு வந்து பவுட்ரு கொடுப்பாங்க. அதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சிடணுமா. எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஊற வைக்கல. சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை வந்து. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் சின்ன டியூப்பாக இருக்கும். காலால் மிதித்து மருந்தடிப்பாங்க. ஒவ்வொரு மரமாக நகர்த்திட்டு போகணும். கோவலை, ட்ரம்மு இதே மாதிரி தண்ணியும் வெளிலேருந்து கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் ஈஸியாக இந்த டிராக்டரில் வச்சு மருந்தடிச்சிட்டாங்க. நானும் பிள்ளைங்களுக்கு இதான் மருந்தடிக்கிறதுன்னு காமிச்சிட்டு வந்துட்டோம்.